உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகேஷ். நம்ம சேனல் ரொம்ப நாளாக விளாக் போடல. காரணம் என்னென்னா உடல்நிலை சரியில்லை எனக்கு. அப்புறம் வந்து கண்டென்ட் கிடையில. சரி என்னடா வீடியோ போடுறதுன்னு யோசிச்சு இருக்கும்போது தான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வாங்க இளநீர் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓசியில் தான். சரி அவரு கூட தான் நம்ம வந்து இருக்கிறோம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம சேனலில் நுங்கு விளாக் ஒன்று போட்டிருப்பார். நுங்கு விளாக் ஒன்று போட்டுருந்தேன்ல, அதில் வந்து இருப்பார். அவர் தான் நம்ம இளநீ வெட்டி குடிக்க போகிறாரு. அப்படியே இளநீ குடிக்கிறோம். மஜா காற்று ஓதாக இருக்குது. சரி அப்படியே இந்த பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு காட்டிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மரம் ஏறாரு. அப்படியே மரம் ஏறது அப்படியே சூப்பராக வீடியோ எடுத்தோம். அப்படியே வாங்க க்ளோஸ் அதோ பாருங்கள், சூப்பராக ஏறாரா? வேறு லெவலில் மரம் ஏறாரு மக்களே. நானும் வேற ஏற ட்ரை பண்ணுறேன். போட்டுனுக்குறேன், அதனால ஏற முடியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேமராமேன் தலையில போடுறாரு மக்களே. சரி நான் கேட்ச் பிடிக்கிறேன் ஒரு இளநீர். ஒரு இளநீ கேட்ச் பிடிச்சி போகலாமா? அப்படி அங்கேயும் காட்டா போடுறா. ஐயோ ஒடிச்சிக்கிச்சுடா. ஏய் சுற்றி போடுறா. இளநீ உடையுது. நண்பர் அருமையாக இறங்கி. ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு. தொழிலதிபரே தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஆஹா இளநீ வந்து விட்டது. அப்படியே வீடியோ எடுக்கிறேன்னா அருமையான இளநீர். உங்களும் கொஞ்சம் கொடுக்குறேன். சூப்பரா இருக்கு. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானா? கத்தியாலே விட்டுருவேன். சும்மாவே கேட்டாரு. இவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்க மக்களே. ஓகே சூப்பராக இருக்கு. இளநீ வந்து வெயிட் டைம் நிறைய சாப்பிடுங்க. மியூசிக் வந்து நான் சொல்கிறேன் இத்தனை பேட்டி அடிக்கிறாரு. இன்னொரு இளநீர் பேட்ட சொல்லிடுறேன், அதையும் குடிப்பான். அப்படிதான் ஏமாத்தோம். முதுவை ஏன் காட்டுறீங்க? முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்ட கூச்சப்படுறாரு. சார் நம்ம இருக்கிற இளநியை முடிச்சுட்டு யூஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது இளநீர். சியர்ஸ். உங்களை விட்டு நான் மட்டும் குடிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. இது எதுக்காகண்ணா, வீட்லேயும் எப்படியே ஏதாவது ஒரு தென்னை மரம் இருக்கும். அவங்க நீங்களும் என்னை பார்த்துட்டு வெட்டி குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இது.
மற்றபடி யாரையும் வெறுப்பேற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி போடல. ஓகே டன். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை இர்ஃபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வீடியோ பார்த்தோன்னா வெறுத்தனமாக இருக்கும். இது சும்மா இளநீ மட்டும்தான். எல்லாத்துலேயுமே கலப்படம் ஆகிடுச்சு. ஆனால் கலப்படமே ஆகப்படாத ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இளநீ தான். அதாவது இளநீ இருக்க தண்ணி சொல்கிறேன். எப்படின்னா பால் கலப்படம் பண்ணிட்டாங்க, குடிக்கிற தண்ணியில் கூட கலப்படம் ஆகுது. ஆனால் இளநீர் தண்ணி வந்து நிறைய பேர் கலப்படம் பண்ண முடியல. அது பண்ண முடியல, அதுவும் பண்ணுவாங்க. கலப்படம் பண்ண முடியாத தண்ணி இளநீ. அது வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அதில் ஏகப்பட்ட யூஸ் இருக்குது. இளநீ குடிக்கிறதுனால என்னென்ன யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில், அதாவது சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து பண்ணிகிட்டே வரும். அது வேர்வை மூலியமாகவும் சரி, வச்சு கடுப்பேசிக்கலாம் சரி. அதாவது வந்து நீர் சத்து நம்மளுக்கு வந்து வெளியே போய்டும். அதாவது சம்மர் டைமில் இந்த வேர்வை மூலியமாகவும் சரி, நம்ம உடம்புல நீர் வெளியே போக அது நீர் சத்து வெளியே போயிடும். இது வந்து இளநீர் எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இளநீ குடிக்கிறதுனால அந்த நீர் சத்து அதிகப்படுத்தும். இளநீ வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வெறும் வயிற்றில் அந்த வாக்கிங் போயிட்டு குடிக்கிறதுனால நம்மளோட உடலில் இருக்க நீரோட்டத்தை அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தையும் இளநீ அதிகப்படுத்தும். சாப்பிட்டதுக்கப்புறம் இளநீ குடிக்கிறதுனால நம்ம ஜீரணம், அந்த வயிற்றில் இருக்க வயிற்று புண்ணு, அப்புறம் சாப்பாடு அதிகமாக ஜீரணம் வந்து செரிமானத்துக்கு உதவும். அதுக்கப்புறம் வந்து இரவில் தூங்கத்துக்கு முன்னாடினா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம மன அழுத்தம், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கம்மி பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் இளநீ குடிக்கிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இளநீக்கான யூஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வந்தாச்சு, இளநீ குடிச்சாச்சு, நீங்களும் இளநீ குடிங்க. எல்லாத்தையுமே இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், அதை அமுக்கி விட்ருங்க. எப்படியாச்சு அதை அமுக்கிட்டு அந்த பெல்லை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகேஷ் மணியா, சேனலோட ஓனர். நான் உங்கள் ராகேஷ். பாய் மக்களே.